ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டத்தில் டிலீட் பண்ண ஃபைல்ஸை எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் ட்ரைவ் தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பென் ட்ரைவ், சிடி ட்ரைவ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுலேயுமே நம்ம ஒரு ஃபைலை டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய இன்டர்னல் ட்ரைவில் ஒரு ஃபைல் அப்படி டிலீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன், ஒன்றுன்னு போட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒன்றுன்ற இமேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த இமேஜ். பார்த்திங்க அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி டிலீட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு மூவ் திஸ் ஃபோல்டர் டு ரீசைக்கிள் பின் அப்படின்னு கேட்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிலீட் பண்ணேன் அப்படின்னா இது என்னுடைய ரீசைக்கிள் பின்னில் போய் சேவ் ஆயிரும். இப்போ டிலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன்றுன்ற பிக்சர் வந்து என்னுடைய ரீசைக்கிள் பின்னில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் திரும்பவும் இந்த டிலீட் பண்ண ஃபைலை இது கொண்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தோன்னா போதும். நான் எங்கே இருந்த ஃபைலை டிலீட் பண்ணணும் அங்கேயே இது போய் ஸ்டோர் ஆகிரும். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பார்த்திங்க அப்படின்னா, இதை இப்போ ஷிஃப்ட் அமுக்கி ரைட் கிளிக் பண்ணி டிலீட் கொடுக்குறேன்னு நினச்சோன்னு பார்த்தீங்களா. இப்போ ஷிஃப்ட் அமுக்கி ரைட் கிளிக் பண்ணி டிலீட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டிலீட் திஸ் ஃபைல் அப்படின்னு கேட்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபைலை டிலீட் பண்ணால் ரீசைக்கிள் பின்லையும் சேவ் ஆகாது, எதுலேயுமே இருக்காது. நீங்கள் டிலீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ டிலீட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் எங்கேயுமே இருக்காது. இப்போ நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின் எம்டியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த டிலீட் பண்ண ஃபைலை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபைல் தான் உங்களுக்கு வரும். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்குது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஜஸ்ட் சிம்பிளான ஸ்டெப் தான் அது. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ரீபூட் பண்ணவான்னு கேட்குது. நான் ஐ வாண்ட் ரீபூட் லேட்டர் கொடுத்துட்றேன். இங்கே ரீபூட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெக்கவோட ஷார்ட்கட் எங்கே இருக்குது அப்படின்னா அது இருக்குது. அப்படி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரல அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் போய் ரெக்வான் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே வந்துடுவது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு பாப்பப் விண்டோ வரும். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படின்னா ஸ்டார்டிங் இப்படி தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் டைப், நீங்கள் ரெக்கவர் பண்ணக்கூடிய ஃபைலோட டைப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இப்போ வந்து நம்ம பிக்சர் தான் டிலீட் பண்ணோம். நம்ம இப்போ தெரிஞ்ச ஃபைலை டிலீட் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு இது கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் ஒரு பேக்கேஜாக ஒரு ஃபைலை டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பிக்சரும் இருக்குது, வீடியோவும் இருக்குது, ஒரு ஆடியோவும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு தனித்தனியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தும் எதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சரை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர் எந்த ஃபைலில் நீங்கள் வச்சுருந்து டிலேட் ஆகிருக்கு, எந்த ட்ரைவில் வச்சுருந்து டிலேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஃபைலை டிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். கம்ப்யூட்டரில் நீ ஃபோல்டர் ஈயில் விட் அப்படின்றதில் வந்து ஒரு ஃபைல் டிலேட் பண்ணியிருக்கோம். இப்போ தெரிஞ்சது அப்படின்னா இங்கே ப்ரௌஸ் கொடுத்து
இது இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரில அப்படின்னா ஐ எம் நாட் ஷுர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் எதில் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் சிடி டிரைவை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் இருக்கிற செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சதுனால இந்த ஃபோட்டோ போட்டோம், தெரில அப்படின்னா ஐ எம் நாட் ஷுர் கொடுத்துருங்க. பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா டிலேட் பண்ண ஃபோட்டோ இதில் காட்டிடுச்சு. இதுதான் நம்ம டிலேட் பண்ண ஃபோட்டோ. இப்போ இந்த மார்க் பண்ணி நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணால் மார்க் ஆகாது, டபுள் கிளிக் பண்ணால் தான் மார்க் ஆகும். மார்க் பண்ணி ரெக்கவர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்கே ரெக்கவர் பண்ணணும்னு கேட்கும். நம்ம பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே ஃபோட்டோவில் நம்ம ரெக்கவர் பண்ணிப்போம். ஓகே படுத்திங்க அப்படின்னா கேட்கும், டி யூ வாண்ட் டு ரீஸ்டோர் த சேம் ட்ரைவ் அப்படின்னு கேட்குது. நம்ம எஸ் கொடுத்துருக்கேன், நான் அதே ட்ரைவில் தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஆமாம், அதே ட்ரைவில் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலி ரெக்கார்டு 1 ஃபைல் அப்படின்னு காட்டுது, ஃபுல் ரெக்கார்டு 1 ஃபைல் காட்டுது. பிரச்சனை இல்லை அப்படின்னா ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஃபோட்டோக்குள்ளே போனீங்க அப்படின்னா 1 அப்படின்றது இங்கே வந்துருச்சு. இதை நம்ம டிலீட் பண்ண ஃபைலு. பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தெளிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் சர்ச் பண்ணி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக தான் இப்போ சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணி வரல அப்படின்னா மறுபடியும் ரெக்கவர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அந்த ஃபைல் தெரிஞ்சால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்வெஸ்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே எனேபிள் டீப் ஸ்கேன் இருக்கும். இந்த எனேபிள் டீப் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் டிலீட் பண்ண எல்லா ஃபைலுமே கிட்டத்தட்ட இதில் வந்துடும். ஆடியோ, வீடியோ, இமேஜ் எல்லா ஃபைலுமே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு டைம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். இந்த எனேபிள் டீப் ஸ்கேன் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்பில் ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு டிலீட் பண்ண ஃபைல் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும். அவ்வளோதான் guys, ரொம்ப சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.